வெல்கம் டு அவர் சேனல் படிங்க தமிழ் பயாலஜி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டைஜஸ்டிவ் கிளான்ஸில் நம்ம லிவர் பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த முக்கியமான டைஜஸ்டிவ் கிளாண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அலிமெண்ட்ரி கெனாலோட அசோசியேட் ஆகிருக்கக்கூடிய அடுத்த ஒரு முக்கியமான ஒரு டைஜஸ்டிவ் கிளாண்ட் தான் லிவர். லிவர் அப்படின்னு நம்ம சொன்னாலே லிவர் எந்த சைடில் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ரைட் சைடில். ஏன்னா லெஃப்ட் சைடில் நான் ஸ்டொமக் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ரைட் சைடில் டயஃப்ரமுக்கு கீழே நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா லிவர் வந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா? லிவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருக்கையிலேயே ஒரு பாடியில் இருக்கக்கூடிய ஒரு இன்டர்னல் கிளாண்ட்லேயே இருக்கையிலே ஒரு லார்ஜஸ்ட் கிளாண்டு தான் எது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா லிவர். அப்போ லிவர் இஸ் தி லார்ஜஸ்ட் இன்டர்னல் கிளாண்ட் ஆஃப் தி பாடின்னு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா சொல்லுவோம். எந்த சைடில் லொக்கேட் ஆகிருக்குன்னு சொல்லியிருந்தேன், அப்பர் ரைட் சைடு, நம்மளோட வலது பக்கத்தில் என்ன செய்யும் அப்படின்னா மேலே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்பர் ரைட் சைடு ஆஃப் தி அப்டாமினல் கேவிட்டி, டயஃப்ரமுக்கு கீழே அப்பர் ரைட் சைடு ஆஃப் தி அப்டாமினல் கேவிட்டி. இந்த லிவர் வந்து எவ்வளோ கேஜி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1ல் இருந்து 1.5 கேஜின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட வந்து 1.5 கேஜி வந்து ஒரு அடல்ட் ஹியூமனில் ஒரு லிவரோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 1.2 to 1.5 கேஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதோட ஸ்ட்ரக்சர், இந்த லிவர் வந்து பார்க்குறதுக்கு என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா நல்ல ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். அப்போது இதுதான் ரைட் சைடில் இருக்கும் அப்படின்னா இந்த ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் ஸ்ட்ரக்சரில் இது இந்த ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். தொட்டு பார்த்தா என்ன டெக்ஸ்டரில் இருக்கும்னா ரப்பரி டெக்ஸ்டரில் இருக்கும். இதை கவர் பண்ணியிருக்கக்கூடிய கேப்சியூல்னு பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டர் லேயர் இஸ் கவர்ட் பை ஒரு செரஸ் கேப்சியூல்னு சொல்லுவோம். இன்னரில் இருக்கக்கூடிய ரெண்டுமே லிவருங்கிறது ஒரு லோபு. இதை 2 லொபியூலாக நம்ம பிரிக்கும். ரெண்டு மெயின் லோபாக பிரிப்போம். லோபுக்குள்ளே என்ன இருக்குன்னா குட்டி குட்டியாக லொபியூல்ஸ் இருக்கும். அந்த லொபியூல்ஸை கவர் பண்ணியிருக்க ஷீட்டுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிளிசான்ஸ் கேப்சியூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அவுட்டர் லேயர் அப்படிங்கிறது இஸ் கவர்ட் பை செரஸ் கேப்சியூல். இன்னரில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி லோபியூல்ஸையும் கவர் பண்ணியிருக்கக்கூடிய கனெக்டிவ் டிஷ்யூ ஷீட்டுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிளிசான்ஸ் கேப்சியூல்னு சொல்லுவோம். இந்த லோபியூலுக்குள்ளே தான் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா இந்த ஹெப்பாட்டிக் லோபியூலுக்குள்ளே தான் நம்ம என்ன பார்ப்போம்னா ஹெப்பாட்டோசைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய லிவர் செல்ஸ் பார்ப்போம். இந்த ஹெப்பாட்டோசைட்ஸ் தான் ஒரு லிவரோட ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் ஆஃப் லிவர்னு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சொல்கிறோம். அப்போ ஒரு லிவரோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லிவர் அப்படிங்கிறது ஒரு லோப்டு ஸ்ட்ரக்சர். இது வந்து ரைட் லோப், இது வந்து லிவரோட லெஃப்ட் லோப். 2 லோபும் செப்பரேட்டட் பை ஃபால்சிஃபார்ம் லிகமெண்ட். ஓகேவா? லிவரோட போஸ்டீரியர் சைடில் தான் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா கால் பிளாடர் பார்ப்போம். லிவர் தன்னோட செக்ரீஷன்ஸை எங்கே ஸ்டோர் பண்ணும் அப்படின்னா கால் பிளாடரில் தான் என்ன செய்யும் அப்படின்னா ஸ்டோர் பண்ணும். லிவரோட செக்ரீஷன் முக்கியமான என்ன அப்படின்னா பைல் எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னா கால் பிளாடரில் தான் என்ன செய்யும் அப்படின்னா ஸ்டோர் ஆகும். டைஜஸ்டிவ் கிளான்ஸில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லிவரோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். இப்போது லிவரோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா லிவர் பைல் செக்ரீட் பண்ணும். இப்போது லிவர் பொறுத்த வரைக்கும் லிவர் செக்ரீட்ஸ் பைல் அப்படின்னு நம்ம சொன்னாலே இது வந்து ஒரு க்ரீனிஷ் ஒரு ப்ளூவான ஒரு ஆல்கலின் ஃப்ளூயிட். ஓகேவா? ஏன்னா பைலோடது பிஹெச்சும் வந்து பார்த்திங்கனாலும் உங்களுக்கு 7.7 வரும். அதே மாதிரி பேன்க்ரியாஸ் நம்ம பார்த்தாலும் அதுவும் என்ன தான் வரும் அப்படின்னா கிட்டத்தட்ட 8. ரெண்டுமே என்ன நேச்சரில் இருக்கும் அப்படின்னா ஆல்கலின் நேச்சரில் தான் ரெண்டுமே என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பைலில் எந்த என்சைம்ஸுமே என்ன செய்யாது அப்படின்னா கிடையாது. பைல் டஸ் நாட் ஹாவ் எனி என்சைம்ஸ். அப்போது பைல் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பைல் ஹெல்ப்ஸ் இன் த ரோல் ஆஃப் டைஜஷன் ஆஃப் இப்போ நம்ம ஃபேட்டினுடைய டைஜஷனுக்கு, அதாவது எமல்சிஃபிகேஷன் ஆஃப் ஃபேட்டுக்கு தான் பைல் வந்து முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து என்ன செய்யும் அப்படின்னா பெர்ஃபார்ம் பண்ணும். அப்போ பைலோட ஃபங்க்ஷன்ஸு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு ஸ்டொமக்லேருந்து வரக்கூடிய ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், இப்போ நம்ம அசிடிக் ஃபுட்டு இந்த பைலில் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைல் ஜூஸ் பட்ட உடனே இதனுடைய ஆல்கலி நேச்சரில் அது வந்து நியூட்ரலைஸ் ஆகும். அதுதான் பைலோட ஃபங்க்ஷனில் எமல்சிஃபிகேஷன் ஆஃப் ஃபேட்டுன்னு சொன்னேன். 2வது வந்து இதில் எந்த என்சைமும் கிடையாது. ஆனால் லிப்பேஸ் என்சைமை என்ன செய்யும் அப்படின்னா இது வந்து ஆக்டிவேட் பண்ணும். பைல் டஸ் நாட் ஹாவ் எனி என்சைம், பட் இட் ஆக்டிவேட்ஸ் என்ன என்சைம், லிப்பேஸ் என்சைமை ஆக்டிவேட் பண்ணும். பைல் சால்ட் என்ன செய்யும் அப்படின்னா
கைலோ மைக்ரான்ஸ் ஆஃப் லிப்பிட்ஸ் இன்டு மிசல்ஸ். அதாவது பைல் சால்ட் என்ன செய்யும் அப்படின்னா, இப்போது நம்ம லிப்பிட்ஸை வந்து என்னவா மாற்றும் அப்படின்னா சின்ன சின்ன மிசல்ஸாக என்ன செய்யும் அப்படின்னா வந்து மாற்றும். அதே மாதிரி பைல் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா டாக்ஸின்ஸு, பிலிருபின், பிலிபுரிடின், எக்ஸஸ் ஆஃப் கொலஸ்ட்ரால், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு பைல் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ லிவரோட மெயின் ஃபங்க்ஷனே வந்து என்ன அப்படின்னா செக்ரீஷன் ஆஃப் பைல் தான் லிவரோட மெயின் ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போது லிவருக்கு பிளட் சர்க்குலேஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எப்படியெல்லாம் பிளட் சர்க்குலேஷன் வந்து வருது அப்படிங்கிறத என்ன செய்வோம் அப்படின்னா பார்ப்போம். சரி, லிவருக்கு 2 மெயின் சோர்சஸ் ஆஃப் பிளட் வந்து லிவருக்கு வந்து என்ன செய்யுது அப்படின்னா வருது. ஒன்று வந்து ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின், டைஜஸ்டிவ் சிஸ்டமில் இருந்து நியூட்ரியன்ட் ரிச் பிளட்டை என்ன செய்யும் அப்படின்னா கொண்டு வரும். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெப்பாட்டிக் ஆர்டரி, இது வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை ஹார்ட்லேருந்து கொண்டு வரும். இப்போ நம்ம ஹார்ட் பம்ப் பண்ணும்போது கொஞ்சம் பிரெயினுக்கு, கொஞ்சம் டைஜஸ்டிவ் சிஸ்டமுக்குன்னு போகும் இல்லையா? ஸோ அதே மாதிரி கொஞ்சம் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் போகும் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஹெப்பாட்டிக் ஆர்டரிங்கிறது ஆக்சிஜனேட்டட் பிளட்டு ஃப்ரம் ஹார்ட்லேருந்து வரக்கூடியது. அதே மாதிரி பிளட் வெசல்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டமில் பிளட் இருக்கக்கூடிய அந்த பிளட் வெசல் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன கேபிலரிஸாக என்ன செய்யும் அப்படின்னா டிவைட் ஆகி ஒரு எண்டும் எங்கே போய் முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லொபியூல், ஹெப்பாட்டிக் லொபியூல்னு சொல்லக்கூடிய ஹெப்பாட்டோசைட்ஸில் என்ன செய்யும் போய் முடியும். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பிளட் வந்து ரிமூவ் ஆகிறது லிவர்லேருந்து எது வழியாக ரிமூவ் ஆகும் அப்படின்னா ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின் மூலமாக நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா ரிமூவ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்ப்போம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட் வந்து என்ன செய்வோம் அப்படின்னா பார்ப்போம். ஓகேவா? சரி, மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிவரோட முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தேங்க்யூ.